அவங்க ஆபாச உடை போட்டாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறப்ப அந்த ஆபாச உடையோட இருக்க முடியுமா? இந்த உடைய நான் இப்ப போடக்கூடாதா? எந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறேன்? விவாதத்துக்கு தான் வந்தேன், அடிதடிக்கு வர கிடையாது. ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக் கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க. லிவிங் டுகெதர்ல இது என்ன தப்பு? ஓவரா போயின்னு இருக்குது சார். எப்படி எப்படி எவன் பாக்குறான்னு தெரியும். சாரி கட்டிட்டு போறதோ சுடிதார் போட்டு போற பிள்ளைங்க எவனும் பார்க்க மாட்டான். தொப்புள் தெரியற மாதிரி, கிளீவேஜ் தெரியற மாதிரி ஆடைய கழட்டி போடுறாங்க பெண்கள். ட்ரெஸ் போடலன்னு இல்லையே, நான் போட்டிருக்கேன். மேலாடை இல்லாம ஒரு தாய் வந்து பால் கொடுத்துட்டு இருக்கா, அந்த பெண்ணை வந்து ஆபாசமா பார்க்கல. இப்போ ஒரு பையன் ஷர்ட் இல்லாம போக முடியும், உங்களால போக முடியுமா? அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு வர முடியாது. கிட்டத்தட்ட 150 பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அவங்க யாரும் அவங்க கூட பழகுனவங்க கிடையாது. ஆணும் பெண்ணும் சமமா இல்லையா? கண்டிப்பா இல்ல. டூட் ரொம்ப பேசுறான். எங்க சார்பா துளசி இறக்குறோம். கொண்டி வச்சுக்கலாம். செருப்பால் அடிப்பேன்டான்னு அடிச்சுட்டு போ. விரிவடையும் பெண் சுதந்திரம் பெரும் மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு பேசுவதற்கு ஒரு அணியினரும், பதட்டம் அளிக்குதுன்னு பேசுவதற்கு ஒரு அணியினர் இருக்காங்க. பெண் தான் விரும்பியதை அணியும் சுதந்திரம் என்பது விரிவடைந்திருக்கிறது. ஃபேஷன்ங்கிற பேர்ல அந்த பொண்ணு போட்டிருக்க மாதிரி சம்பந்தம் இல்லாம தோள்பட்ட தெரியத்தான் எல்லாரும் போடுற துணி. அதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா அதை போன தலைமுறை போடவே முடியல. அப்ப ஆடை சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல, அது எந்த அளவுல மகிழ்ச்சி தெரியுது நீங்க முதல்ல சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டோட்டல் ஃப்ரீடம்னு சொல்லணும்னா நாங்க என்ன போடுறோம்னு இந்த கேள்வியே வரக்கூடாது. பசங்க போடுறது நாங்க கேக்குறோமா, நீ ஏன் இது போடுறேன்னு? இந்த கேள்வியை கேட்கறது எனக்கு சொல்றீங்களா, அவங்களுக்கு சொல்றீங்களா? ஐயா, நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். ஒரு பிளவுஸுக்கும் சாரிக்கும் நடுவுல இடுப்பு 4 இன்ச்சு தெரியற மாதிரி போட்டா அது கலாச்சாரம்னு நினைக்கிறாங்க. 2 இன்ச்சு இடுப்பு தெரியற மாதிரி கிராப் டாப் போட்டா அது வந்து கலாச்சாரத்தை பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கிற சமூகத்துல கெத்தா ஸ்டைலா நான் விரும்புற ட்ரெஸ்ஸை போடும்போது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. போடுங்க, வேணான்னு சொல்லல. அடுத்தவங்க பேசுற அளவுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தவங்க பேசுறாங்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு வர முடியாது. இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. 4 பேர் என் ட்ரெஸ்ஸை கமெண்ட் பண்றாங்கிறதுக்காக என்னோட கம்ஃபர்ட்டை மீறி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நான் ஒரு புடவையோட வரணும்னு எனக்கு யாரும் எந்த சட்டமும் எழுதி வைக்கல. நானும் அதை பண்ணவும் மாட்டேன். அவங்க இருக்கிற யாருடைய ஆடை பத்தியும் பேசாதவரு உங்களை மட்டும் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொன்னா என்ன இழுக்காதீங்க, நான் பாராட்டி பேசினேன். அவர் வந்து ஆடை சுதந்திரம் இருக்கு பெண்களுக்குன்னு என்ன முன்னுதாரணமா காட்டி பேசுறாரு. நல்ல வேளை உனக்காவது புரிஞ்சேம்மா. அந்த அம்மா கோர்த்துட பாக்குறாங்க நம்மள. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு டி-ஷர்ட் போட்டுன்னு போறா, கிஸ் மீன் போட்டிருக்குது வேர்டு. என்னமோ எழுதி இருக்கே. நீங்க கையை தூக்குனீங்க, உங்க இடுப்பு பிளவுஸ் எல்லாமே தெரிஞ்சது. இப்ப நாங்களும் பார்த்தோம். கையை தூக்கும் போதுதான் இடுப்பு தெரியுது, இது மேலேயே தெரியுதம்மா. கிஸ் மீனா நீ வந்து என்னை முத்தமிடுன்னு கூப்பிடுற மாதிரி இருக்குதே. பெண்கள் கவர்ச்சியான பாகங்களில் அந்த வார்த்தைகள் இடம்பெற கூடாது. அப்ப கில் மீன் வேற ஏதாவது இருந்தா கில் பண்ணிடுவீங்களா? கோயில்ல படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? இசை இப்போ ஒரு பையன் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டுறாரு அப்படிதான் சொல்லுவீங்களா? பையன் போட்டுக்கிறாமா, பையனுக்கு அந்த இடத்துல என்னமா ஆகுது கவர்ச்சி? அவங்க ஆபாச உடை போட்டாங்க ஏன்னு கேட்டோம். ஆனா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கறப்ப அந்த ஆபாச உடையோட இருக்க முடியுமா? அவங்க எத்தனை வருஷத்துக்கு இந்த இதை கட்டிட்டு இருப்பாங்க? நாங்க லூசுக்கு மூட்டை மாதிரி கேக்குறீங்களே. இந்த உடையோட வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது, இது ஆபாசமா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஆடைகள்லாம் வந்து பல வருஷம் இந்த விஞ்ஞான ரீதியில அறிவே சமூக அறிவில குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாத உடையை நான் பெண்களுக்கு எப்படி கல்யாணமே ஆகல, இந்த உடையை நான் இப்ப போடக்கூடாதா? எந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கறேன்? இது எத்தனை காலத்துக்கு? இப்ப இந்த உடைய நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் போடுவேன், குழந்தை பிறக்க வரைக்கும் போடுவேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன கம்ஃபர்ட்டோ நான் அதை போடுவேன். நீங்க யாரு என்ன சொல்றதுக்கு? இப்ப நீங்க ஒல்லி ஆயிட்டா வேற ட்ரெஸ் தானே போடுவீங்க. இப்ப இந்த ட்ரெஸ்ஸே போட முடியுமா நீங்க ஒல்லியானதுக்கு அப்புறம்? பேண்ட் கீழே விழுந்துறாது, சட்டை லூஸ் ஆயிராது. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நைட்டிய போட்டுட்டு குழந்தைய போய் பஸ் ஏத்துறதுக்கு நடு ரோட்ல போய் ஏத்தி விடுறீங்க. எப்படி எப்படி எவன் பாக்குறான்னு தெரியும். சாரி கட்டிட்டு போறதோ சுடிதார் போட்டு போற பிள்ளைங்க எவனும் பார்க்க மாட்டான். மேல ஒரு துப்பட்டா கூட இல்லாம குழந்தைய போய் ஏத்தி விடுறதுன்னா என்ன ரூல்ஸ்? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. பஸ்ல வந்து ஏத்தி விடுறவங்களுக்கும் தெரியும், லோ நெக் போறவங்களுக்கு தெரியும் ஆம்பளைங்க பாப்பாங்கன்னு. அவங்களே வருத்தப்படாத போய் இவங்க எதுக்கு வருத்தப்படணும்? அவங்க பைத்தியம் மாதிரி பேசுறாங்க. பெண்கள் அணியும் உடையில இந்த உடை எனக்கு பதட்டம் தருது, அதை மட்டும் சொல்லுங்க. பின்னாடி வைக்கிற ஜன்னலையும் ஜாக்கெட்டையும் முன்னாடி வச்சுட்டு போறது எனக்கு பதட்டமா இருக்கு. ஒரு நிமிஷம், அந்த ஜாக்கெட்ல ஜன்னல் வந்து பின்னாடி இருந்தா பிரச்சனை இல்ல, பதட்டம் தரல உங்களுக்கு. வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர்வச்சிடக்கூடாதா சாமி? ஸ்கின் கலர்ல டைட்டா ட்ரெஸ் போட்டு வருது சார். உள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் வெளியில எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி ட்ரெஸ் போடுறது, நேக்கடா இருக்கிற மாதிரி இருக்கு சார். போட்டுருக்காங்களோ இல்லைன்னு டக்குனு பாருங்க. ஆமா சார், அவங்க போட்டிருக்காங்க பாருங்க ஒரு Dress. போட்டிருக்காங்களானே சந்தேகமா இருக்குனே.
சார் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா போடுறோம் சார். இப்போ நான் கூட தான் ஸ்கின் கலர் போட்டிருக்கேன். ஸோ இதனால இப்போ ட்ரெஸ் போடலன்னு இல்லையே, நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு பையன் ஷர்ட் இல்லாம போக முடியும், உங்களால போக முடியுமா? ஓ அப்படியா விஷயம், ஒரு நிமிஷம். யாரும் வந்து ஒரு பெண்ணை வந்து சக உயிரியா ஒரு ஆணை எப்படி பாக்குறியோ அப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையே இல்லாம இருக்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இங்க இப்படி இருக்கிறோம் பழங்குடி மக்கள்கள் கிட்ட போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலாடை இல்லாம எல்லாரோட மத்தியிலே வந்து ஒரு தாய் வந்து பால் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப வந்து எந்த பழங்குடி ஆணும் அந்த பெண்ணை வந்து ஆபாசமா பார்க்கல. ஆனா இங்க முடியுமா? கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கே சுதந்திரம் இல்ல, பிடிச்சவனை கல்யாணம் பண்றதுக்கு சுதந்திரம் இல்ல. அங்க நீங்க போராடினீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆனா சிட்டி கேர்ள்ஸோட எக்ஸ்ட்ரீம்ஸ் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம். இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம். அத பார்த்துட்டு பொம்பளை பிள்ளைங்க பப்ளிக் ஃபைட் கொடுக்குறாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிட் படத்துல இல்லையே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீ பார்த்த முதல்ல எல்லாம் வந்து ஆடை உடுத்தினா சார் வீட்டுக்குள்ள ஜன்னலை சாத்தி கதவை சாத்தி உடுத்துவோம். ஆனால் டப் ஸ்மாஷ்ல ஆடையை கழட்டி போடுறாங்க பெண்கள். தொப்புள் தெரியற மாதிரி கிளீவேஜ் தெரியற மாதிரி டப் ஸ்மாஷ் பண்றாங்க. கரெக்டா கட்டுவிட்டா. இந்த டிக்டாக் பத்தி பேசும்போது அபிராமி கதையை மறக்கவே முடியாது யாராலையும். அந்த பொண்ணு அதுல அவ்வளோ அடிக்ட் ஆகி அவ வந்து ஒரு சைக்காலஜிக்கலி அஃபெக்டட்னு நம்ம சொல்ற அளவுக்கு அவளோட வேலை. இது வந்து பெண் சுதந்திரம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான இதுவா? நீங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த தோழி சொன்னாங்க டிக்டாக்ன்றனால அபிராமி அப்படின்ற கேஸ் பார்த்தோம்னா வெளியில இருந்து பாக்குற நாம அந்த கேஸ்ல என்ன இருக்கு எதுன்னு தெரிஞ்சு அவ செஞ்சது கொடுமைதான், தன் குழந்தைங்களை கொண்டது கொடுமைதான். டிக்டாக்கையும் அதையும் முடிச்சு போடக்கூடாது. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. என் தோழர்கள்ல வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்ல, நான் ஒரு ஆண் தோழர்களோட இயல்பாவே வந்து கலந்துக்க முடியுதுன்னு. தோழர்கள்ல ஆண் தோழர்கள்ல எப்படி முடிவு பண்றீங்க? அதாவது இப்ப குட் டச் பேட் டச் சொல்லி தர மாதிரி பழகும் போதே இவங்க வந்து நமக்கு நல்ல தோழரா இருப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம மனசுக்கு நமக்கு தெரியும். சில நேரத்துல நாம அவங்க ஏதோ தப்பா பழகுறாங்கன்னா நாம விலகிடுவோம். அப்படியா? அப்படிச்சா? இப்போ எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது சார். நைட் டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 மணிக்கு மேல எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. இப்போ என் ஃப்ரெண்டு இவ இருக்கான்னா இவளுக்கு என்னால கால் பண்ண முடியாது. 10 o'clock மேல அவங்க வீட்டுல திட்டுவாங்க. இப்போ எனக்கு இதுவே ஒரு ஆண் தோழன் இருந்தானா நான் ஃபோன் பண்ணி கொஞ்சம் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா, கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது அவன் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா சொன்னாங்க இல்லையா? அதுக்கு என்ன, அதுக்கு என்னவா? ஆண் தோழர்கள் தான் பாதுகாப்புன்னு பேசியிருக்கீங்களே, வீட்டுல அப்பா இல்ல அண்ணன் இல்ல இவங்க கிட்ட எல்லாம் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு எங்க இருந்தோ வந்த ஒரு ஆண் தோழன்ட்ட உனக்கு கிடைக்குதா? சரி, இப்போ நான் திருவண்ணாமலையில இருந்து இங்க சென்னையில வந்து படிக்கிறேன். சரி, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அங்கிருந்து என் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கிளம்பி வருவாங்களா இல்ல பக்கத்துல இருக்க திருவான்மியூர்ல இருக்க என் ஃப்ரெண்டு வருவானா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணோட அவுட்டிங் போறப்ப ஊர் சுத்துறப்ப ஒரு பயம் இருந்தது. சோ எங்க சுத்தினாலும் சாயந்தரம் 6 மணி 7 மணியோட வீட்டுக்கு வந்துருவோம், ஒரு பாதுகாப்பு இருந்தது. பட் ஒரு ஆண் நண்பரோட சுத்துறப்ப எப்படி லேட் ஆனாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து விட தான் போறான். சோ அது என்ன ஆகுது, அத்துமீறல் ஆகுது. இன்னைக்கு வந்து பப்பு பார்ட்டி டிஸ்கோத்தே சோஷியல் ட்ரிங்கிங் எல்லாமே சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அந்த 10 மணி வரைக்கும் ஒரு டைம் ஆயிடுச்சுல, ஆண் தோழரோட தான் பாதுகாப்பா வரணுமா? இனஃப்டா அடிச்சிடு. எனக்கு ஒரே ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். ரொம்ப நேரமா பதட்டத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுறீங்களா? சத்தியமா இந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பயங்கர பதட்டமா இருக்கு அந்த டீச்சர் அம்மா பாக்கும்போது. ஏன்னா நூத்துக்கணக்கான குழந்தைங்க அவங்கள்ட்ட எப்படி படிக்கிறாங்க, இவங்க எப்படி வளர்த்தெடுக்க போறாங்கன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆணுலயும் தப்பு செய்யறவங்க இருக்காங்க, பெண்ணுலயும் தப்பு செய்யறவங்க இருக்காங்க. எனக்கு ஆண் நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம கிட்ட பேசும்பொழுது ஏதோ ஒரு ஈர்ப்புலயோ விரும்பக்கூடிய ஒரு நிலை வருதுன்னு சொன்னா அவங்களோட உட்கார்ந்து பேசுற சுதந்திரம் எனக்கு இருக்குது. ஒருத்தர் கூட என் மூஞ்சில இது வரைக்கும் ஆசிட் எடுத்து வீசல, ஒருத்தர் கூட அருவாள் தூக்கிட்டு வந்து என் கழுத்தை வெட்டல. தெரிஞ்சுக்கிட்டியா? சும்மா பெண்ணும் ஆணும் நட்பா இருக்கிறதுல தவறு இல்ல சார். அதை ஒண்ணு சொல்லிட்டீங்க நீங்க எல்லாம். சும்மா ஆணு பெண் நட்பார்கள் தப்பு இல்ல சார், சும்மா ஆணு பெண் நட்பாக தப்பு இல்ல சார் சொல்றீங்களா? ஆமா, அதைத்தான் கேக்குறாங்க. அப்படித்தான் நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஏன் பதறீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சார் ஓபனா சொல்லுங்க சார். அடுத்த கட்டமான உடலுறவை நோக்கி போயிருங்கிறது உங்க பயமா? டூட், அதான் டூட் பிரச்சனை. ஓபனா சொல்லுங்க. எங்களுக்கு வந்து அவங்க அடுத்த கட்டமான டூட் நீ சொல்லுங்க. டூட் என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இல்ல இப்போ நியூஸ் எடுத்து பார்த்துன்னு வச்சுங்களேன், பாலியல் வன்முறை பண்றான் அப்படின்னா அவங்க டெய்லியும் பழகுறா நண்பர்களோ அந்த மாதிரி தான் டெய்லி வந்துட்டு இருக்கு. டியூட் வந்து பயங்கரமா ஷோல்டர் ஏத்துறாரு. டியூட் அந்த கலாச்சார பாதுகாவலர், கீழ இருக்க டீச்சர் அம்மா 3 பேரும் எனக்கு பயங்கர பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? ஒன்னா பழகுற தோழர்கள்லாம் இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. வாச்சாத்தின்னு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 150 பெண்களை காவலர்கள் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அவங்க யாரும் அவங்க கூட பழகுனவங்க கிடையாது. ஆனால் டியூட் என்ன பண்றீங்க, ஷோல்டரை கொஞ்சம் இறக்குறீங்க.
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் உங்ககிட்ட கேக்குறேன் தம்பி, ஆணும் பெண்ணும் சமமா இல்லையா? இல்ல கண்டிப்பா இல்ல. சொல்லுங்க. ஆணுக்குன்னு ஒரு சில இது இருக்கு சரிங்களா, அதே மாதிரி பெண்ணுக்குன்னு ஒரு சில இது இருக்கு. என்ன இருக்கு? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, உன் என்னதான்டா பண்றது? பெண்கள்னால வலிமையா வேலை செய்ய முடியாது. டூட் ரொம்ப பேசுறான். எங்க சார்பா துளசி இறக்குறோம். இப்ப ஏன் நான் வரேன் சார்? ஒண்டி கொண்டி வச்சுக்கலாம். வர சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வர சொல்லுங்க. பாத்துக்கலாம் வாங்க. அடிவாய் சாப்பிடறான், மரியாதையா கூட்டி போயிரு. நான் விவாதத்துக்கு தான் வந்தேன், அடிதடிக்கு வர கிடையாது. நீ ஒண்ணு சொன்னல, என்ன சொன்ன? வலிமையான வேலைன்னு. ஆமா. பெண்ணா வலிமையான வேலை செய்வாங்க. ஆமா. யார முறைக்கிறா? எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்த எந்த ஆணா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷம் வச்சுக்கோமா, அதுக்குள்ளே நாக் அவுட் பண்ணிடுவாங்க அவங்க. கணக்கு அது கிடையாது. நான் ஆணா இருக்கிறதுனால வலிமையாயிறது இல்ல, அதனால நீ அந்த கருத்தை வச்சுக்காத. லைக் ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப நாளா இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு they were asking us friends with benefits இருக்கலாமா? இது வந்து பதட்டத்தை தருதா இல்லையான்னு சொல்லுங்க. இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயோ. ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக்கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க. யாருனே தெரியாத அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட உடலுறவு வச்சுக்கொண்டா அது சரின்னு நினைக்கிற இந்த சமூகத்துக்கு முன்னாடி எனக்கு நல்லா தெரிஞ்ச ஆண் நண்பரை நான் என்னோட வாழ்க்கை துணையா ஃபியூச்சரை செலக்ட் பண்ணிக்க போறேன். லிவிங் டுகெதர்ல இருக்க என்ன தப்பு? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்படி சொன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல நண்பன் கணவனா இருக்கிறதுல லிவிங் டுகெதர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு? புருஷன் மட்டும் ஃப்ரெண்டா வேணும்னு நினைக்கிறீங்க. ஃப்ரெண்ட் புருஷன் ஆனா என்ன தப்பு? நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. ஆண் பெண் நட்பா பழகுறோம், பழகுனது அடுத்த கட்டமா வாழ்க்கை துணையா மாறினா என்ன தப்புன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க, பதட்ட மாறீங்கன்னு புரியல. ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டம் மேரேஜ்க்கு போறது நான் தப்புன்னு சொல்லல. நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறப்பவே உடலுறவு அண்ட் வந்து லிவிங் டுகெதர் வரைக்கும் போயிட்டீங்க. ஓகே, லிவிங் டுகெதர்னா என்ன? நீ தான் சொல்ல, நான் சொல்லவா? பிடிச்சா வாழலாம், பிடிக்கலனா போலாம். தட்ஸ் இட். ஓகேயா? அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. அடுத்து ஒருத்தனோட போவீங்க, அவனையும் பிடிக்கல. இதுதான் நாங்க வேணாம்னு சொல்றோம். இப்போ ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட ஒன்னா இருந்துட்டு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு டிவோர்ஸ் பண்றதை விட ஒரு 2 மாசமோ 3 மாசமோ ஒன்னா வந்து பிடிக்கலனா போயிடலாமே. அது எதுக்கு கல்யாணத்துல முடிக்கணும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மீட்டுன்னு ஒன்று பேச ஆரம்பிச்சோம். மீட்டு வந்து சரிதான், அது வந்து அதுக்கான இடம் இருக்கு, ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுல என்ன உங்களுக்கு பாருங்க தெரியுது, ஓவரா போயின்னு இருக்குது சார். இது கடைசியில இப்ப என்ன ஆகும்? பெண்களே எங்களுக்கு வேலைக்கு வேணான்னு போறாங்க. எப்படி ஒரு எம்டி வந்து கூப்பிட்டு ஏதாவது அவங்ககிட்ட வாதாடும் போது கூட அவன் பயந்து செய்யணும். எல்லாத்துலயும் மீட்டுனாக்கா எங்க இருந்து வந்தது இந்த மீட்டு? பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. ஒரு பெண் வந்து வீட்டை விட்டு வெளியே போனாலே நிச்சயமா ஏதோ ஒரு வகையில ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வெர்பலாவோ எதுனாலும் இருக்கும். ஒரு பாதிக்கப்பட்டவங்களை விக்டிமா அக்யூஸ்டா குற்றவாளி மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே மாமனார் ஒரு தப்பா நடந்துக்கக்கூடிய ஒரு இருக்கலாம், ஒரு கொழுந்தனார் நடக்கலாம். என்ன ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணானா அவனை நான் அடுத்த தடவை பார்க்கும்போது நான் தான் தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கேன், அவன் என்ன நிமிர்ந்து போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி சூழ்நிலை மாறணும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. மீ டூ அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குதோ இல்லையோ, முதல்ல அது அத்துமீறுகின்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு. ஆண்களுக்கு ஒரு பெரிய சவால் மட்டும் இல்ல, ஒரு சவுக்கடி மாதிரி இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லா அதிகாரியுமே இன்னைக்கு பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். தப்பா சொல்லிடுவாங்க. இவ்வளவு நாள் தப்பா நடந்ததை பற்றிய ஒரு சின்ன ஒரு கில்ட் கூட இன்னைக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு கூட இல்ல. யாருக்கோ மீண்டும் அந்த பெண்களையே வந்து காயப்படுத்துற ஒரு சூழல் இருக்கு. பட் இப்ப வர பெண்கள் they will not come for the neither to the case. இமீடியட்டா ஒரு ஸ்லாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. செருப்பால் அடிப்பேன்டான்னு அடிச்சுட்டு போறோம். செருப்பு பிஞ்சிடும். பெண் விடுதலை தான் இருந்திருக்க முடியும். அதற்கப்புறம் சிறைப்படுத்தப்பட்டா, குறுக்கப்பட்டா, ஒடுக்கப்பட்டா, அப்ப மறுபடியும் இந்த இடம் வந்திருக்கு. பெண் இன்னைக்கு வெளியே வர்றது, பேசுவதை நாம் எல்லோரும் ஆதரிக்கணும். பெண் சுதந்திரம் விரிவடைவதில் இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு. அது எல்லோருக்குமே மகிழ்ச்சி தான் தரும். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.